உங்கள் குழந்தையோ இந்த மாதிரி இண்டிபெண்ட்டாக சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் இப்போ சொல்கிறேன். குழந்தைங்க ஜென்ரலாகவே நம்மளை பார்த்து தான் கற்றுப்பாங்க. அவங்க நம்மளை நல்லா அப்சர்வ் பண்ணுறாங்க. சாப்பிட்றப்போ எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது குழந்தைங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை அப்சர்வ் பண்ணி அவங்களும் தானே எடுத்து சாப்பிட கற்றுப்பாங்க. இப்போது நம்ம ஃபோன் கொடுத்தா சாப்பிடணும்னு எப்படி குழந்தைங்க கண்டிஷன் ஆயிட்டாங்களோ, அதே மாதிரி டைனிங் டேபிளில் உட்கார வச்சாலும் சாப்பிடணுன்ற கண்டிஷனிங்கை பேரண்ட்ஸ் தான் பண்ணணும். யூஸ்வலாக ஃபிங்கர் ஃபுட்ஸ் கொடுத்துருப்பீங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு குழந்தைக்கு 5 மாசத்துல கஞ்சி கொடுக்கும் போதே ஒரு சின்ன கப்பில் அந்த கஞ்சியோட ஸ்மால் போர்ஷன் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதை குழந்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. முதல்ல அதை தொட்டு விளையாடுவாங்க, எடுத்து பூசிப்பாங்க. ஸோ கொஞ்சம் பிளேஸ்லாம் மெஸ்ஸியாக தான் இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ண விடணும். இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுக்கப்புறம் குட்டி குட்டியாக அவங்க சாப்பிட்ற ஃபுட்டெல்லாம் பிளேட்டில் நம்ம கொடுத்தோம்னா அவங்க எடுத்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்களே சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறதும் நமக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெய்லி கொடுக்கலாம். குழந்தைங்க சாப்பிட்ற குவான்டிட்டியில் கொடுங்க, நிறையா கொடுக்காதீங்க. இப்படியே பண்ணும்போது அவங்களுக்கு இண்டிபெண்டன்ட் ஈட்டிங் டெவலப் ஆகிடும்.